வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் சர்ஃபேசஸ், அதாவது ஃபின்ஸில் நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சாம்பிள் ப்ராப்ளம் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதான் வந்து ஃபின்னோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன். அதாவது இந்த பர்டிகுலர் எலமெண்ட் தான் என்ன அப்படின்னா ஹீட்டட் பாடியோட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு பின் அட்டாச் ஆகிருக்கும். இந்த அட்டாச் ஆகிருக்க இந்த பேஸோட டெம்பரேச்சரை டிபி அப்படின்னு எடுத்துப்போம். தென் அட்மாஸ்பியரிக்கில் உள்ள ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர், அது ஏராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ளூயிட் கூட காண்டாக்ட் இருக்கலாம், அதோட டெம்பரேச்சரை டி ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ டிபி அப்படிங்கிறது டிப்பில் ஃபின்னோட பேஸ் டெம்பரேச்சர். தென் டி ஆல்ஃபா அப்படிங்கிறது அந்த அட்மாஸ்பியரிக் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர். தென் ஃபின்னோட சர்ஃபேஸ், அதோட கிராஸ் செக்ஷன், அந்த லென்த்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டோட லொக்கேஷன் எக்ஸ், அதில் உள்ள டெம்பரேச்சர் வந்து டி. அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதோட ஃபார்முலாஸ்லாம் எங்கே இருக்கும்? டேட்டா புக் பேஜ் நம்பர் 49 இருக்கும் உங்களோட HMT டேட்டா புக்கில். அதாவது 4 டிஃப்ரெண்ட் பின் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. லாங், ஷார்ட் ஃபின் வித் இன்சுலேட்டட், ஷார்ட் ஃபின் வித்தவுட் இன்சுலேட்டட் டிப் அண்ட் ஸ்பெசிஃபைடு எண்ட் டெம்பரேச்சர். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து அதுக்கான பின்னோட டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இருக்கும். அட் த சேம் டைம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா இருக்கும். தென் ஃபின் எஃபிஷியன்சி ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட் பின் கேட்டகரிக்கு. ஓகேங்களா? இப்போது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பின்னை நம்ம எடுத்துக்கலாம். லாங்கு, ஷார்ட் வித் இன்சுலேட்டட், ஷார்ட் வித்தவுட் இன்சுலேட்டட் டிப். இந்த 3 கண்டிஷனுக்குமான ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எப்படி இன்பிட்வீன் ஏரியாவில் ஒரு டெம்பரேச்சர் ஃபைன் பண்ணுறது, இல்லை ஃபின்னோட எண்டில் எப்படி டெம்பரேச்சர் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ see the problem number 1. ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, a long rod of 12 mm square cross section made of low carbon steel protrudes into air at 35 degree Celsius. அதாவது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் இருக்கிற ஒரு ஃபின், சரிங்களா? ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் இருக்கிற ஃபின்னு இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாடியில் இருக்குது. இது அட்மாஸ்பியர் கூட காண்டாக்ட் இருக்குது. அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 12 mm. தென் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 22 watt/மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். அதாவது ஹைச் வேல்யூ, கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 22 watt/மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். அண்ட் தி கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல், அதாவது கே வேல்யூ, தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படின்னா 51.9 watt/மீட்டர் கெல்வின். அண்ட் டிட்டர்மைன் தி லொக்கேஷன் ஃப்ரம் தி வால் அட் விச் த டெம்பரேச்சர் வில் பி 60 டிகிரி. அதாவது லென்த்து கொடுக்கல. ஸோ இதை வந்து நம்ம லாங் ஃபின் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபின்னோட லென்த் என்ன பண்ணல அப்படின்னா கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபின்னோட லென்த்தை வந்து லாங் ஃபின் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டில் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸ். அது வந்து இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் லென்த்தை வந்து எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். லாங் ஃபின் அப்படிங்கிறதுனால எல் வேல்யூ நமக்கு வந்து என்ன பண்ணல, தேவையில்லை. தென் என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த லொக்கேஷன் ஃப்ரம் வால்ல இருந்து லொக்கேஷன் என்ன, எது வரைக்கும் அப்படின்னா எந்த பாயிண்டில் 60 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு லாங் ஃபின் ப்ராப்ளமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 449 லாங் ஃபின்னுக்கான டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா T மைனஸ் டி ஆல்ஃபா டிவைட் பை டிபி மைனஸ் டி ஆல்ஃபா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா டிபி அப்படிங்கிறது இந்த பேஸோட டெம்பரேச்சர் டிபி. தென் டி ஆல்ஃபா அப்படிங்கிறது அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர், சரிங்களா? அண்ட் டி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண வேண்டிய டெம்பரேச்சர். நமக்கு என்ன அப்படின்னா வாலோட டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வாலில் இருக்க டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ், கால்குலேட் பண்ண வேண்டிய இடத்துல உள்ள டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ். ஸோ நமக்கு என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிபி இஸ் ஈக்குவல் டு 200 டிகிரி செல்சியஸ். தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டியும் கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டும் யூனிட்டில் இன் கெல்வினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் கெல்வினாக மாற்றிக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 200 அப்படிங்கிறது 473 கெல்வின் ப்ளஸ் 273 போட்டோம் அப்படின்னா தென் கால்குலேட் பண்ண வேண்டிய இடத்துல உள்ள டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் 333 கெல்வின். தென்
அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் ஏர் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 308 கெல்வின். எல்லாத்தையும் கெல்வினில் வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், டிகிரி செல்சியஸில் வச்சுக்க வேண்டாம், யூனிட் எல்லாமே கெல்வினில் இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம டேட்டா புக்லேருந்து ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நமக்கு என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எந்த லொக்கேஷனில் 60 டிகிரி இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணணும், அதாவது எக்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஓகே. ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா T minus T alpha divided by TB minus T alpha is equal to E power minus mx. இது வந்து எதுக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. நம்ம இந்த ப்ராப்ளமில் கேட்டிருக்கிறது டெம்பரேச்சர் மட்டும்தான். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி இந்த ப்ராப்ளமுக்கு ஒரே பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா T minus T alpha divided by TB minus T alpha is equal to E power minus mx. இதில் எம்முக்கான வேல்யூ வந்து டேட்டா புக்லேயே கீழே ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், நான் அடி காட்டுறேன். டேட்டா புக்கில் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச்பி பை ரூட் கேஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இதில் ஹைச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், பி அப்படிங்கிறது பெரிமீட்டர், கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஏங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைச் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஹைச் இஸ் ஈக்குவல் டு 22 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். தென் கேயூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க தெர்மல் கண்டக்டிவிட்டி 51.9. பெரிமீட்டர்னா என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 4 into A. ஸோ 4 into சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 12 mm, அதான் வந்து ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் 12 mm. மீட்டராக மாற்றினா அப்படின்னா 0.012 மீட்டர், அதுதான் வந்து பெரிமீட்டர். ஏரியா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஏரியா வந்து ஏ ஸ்கொயர், ஏங்கிறது என்ன அப்படின்னா 0.012 மீட்டர், அதோட ஸ்கொயர், இதுதான் வந்து ஏரியா வேல்யூ. அது அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது ஹைட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 22, ஹைட்ஸ் இன்ட்டு பி, பெரிமீட்டர் வேல்யூ 4 into 0.012, தென் கே இன்ட்டு ஏ, கேங்கிறது 51.9, ஏங்கிறது 0.012 ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா அதுக்கு ரூட் போட்டதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ 11.89 கிடைக்குது. ஓகே. இப்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா எல்லா வேல்யூமே தெரிஞ்சிச்சு. என்ன வேல்யூலாம், டி வேல்யூ எனக்கு தெரியும். டி இஸ் ஈக்குவல் டு, அதான் கேல்குலேட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் 60 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 333 கெல்வின். டி ஆல்ஃபா வேல்யூ என்ன அப்படின்னா 308 கெல்வின். டி பேஸ் ஆஃப் த பின் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 473 கெல்வின். அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டி இஸ் ஈக்குவல் டு 333, டி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 308, டிபி இஸ் ஈக்குவல் டு 473, தென் அகெயின் டி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 308, தென் எம்முக்கு பதிலாக 11.89. ஸோ மைனஸ் எம்எக்ஸுக்கு மைனஸ் 11.89 இன்ட்டு எக்ஸ். ஸோ இது மட்டும் தான் தெரியாது அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் தெரியாது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா 0.1515 கிடைக்குது. இந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 0.155 கிடைக்குது. தென் ஈயை இந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த பக்கம் லேந்தனமாக கன்வெர்ட் ஆகிடும். லேந்தனம் இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா லேன் இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா ஈயை வரும், எந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா லேனாக ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11 மைனஸ் 11.89x அப்படியே வச்சுட்டு ஈயை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இங்கே இருக்க ஈயை இந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னா லேனாக ஆகிடும். ஸோ லேன் ஆஃப் 0.1515, அதோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் 1.887. இதை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக கேல்குலேட்டரில் போட்டுக்கலாம். லேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 0.1515 போட்டிங்க அப்படின்னா அதோட வேல்யூ மைனஸ் 1.887. ஸோ அந்த மைனஸஸ் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11.89x இஸ் ஈக்குவல் டு 1.87. ஸோ 11 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா டிவிஷனாக மாறிடும். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.887 டிவைடட் பை 11.89 ஆயிரும். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.159 மீட்டர். ஸோ தட் இஸ் 159 mm. அதாவது இந்த பேஸ் வாலில் இருந்து 159 mm தள்ளி உள்ள டெம்பரேச்சரோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா 60 டிகிரி. ஸோ இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 60 டிகிரி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிடலாம். 159 mm. ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளமில் இருந்து டேட்டாவை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் 4.1 அந்த ஃபார்முலாவில் லென்த்து கொடுத்துட்டாங்க. இஃப் த லென்த் ஆஃப் த ராட் இஸ் 159 mm, அதாவது அந்த டோட்டல் ஃபின்னோட லென்த் என்ன அப்படின்னா 159 mm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் தி
எண்ட் டெம்பரேச்சர், இந்த எண்டில் உள்ள டெம்பரேச்சர் என்ன. ஆல்சோ ஃபைண்ட் த டெம்பரேச்சர் அட் 80 mm டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இது எண்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வால்லேருந்து 80 mm தள்ளி என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா, த எண்ட் இஸ் இன்சுலேட்டட். அதாவது எண்டு வழியாக என்ன பண்ணாது அப்படின்னா கன்வெக்ஷன் நடக்காது. எண்டை வந்து ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் கண்டக்டிவிட்டி மீட்டரில் வச்சு இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ போனதில் அப்படிலாம் கிடையாது, அது லாங் ஃபின் அவ்வளோதான். ஆனால் இந்த இதில் ஷார்ட் ஃபின், ஃபின்னோட லென்த் 159 mm கொடுத்துட்டாங்க. எண்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சுலேட் பண்ணியும் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எண்டை இன்சுலேட் பண்ணதுக்கப்புறம் எண்டில் என்ன டெம்பரேச்சர்னு கண்டுபிடிக்கணும். அதே டைமில் 80 mm தள்ளி என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம 2 கேட்டகரியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 80 mm தள்ளி என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபின் எண்டு இன்சுலேட்டட் கண்டிஷனுக்கு டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. அதாவது டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் T மைனஸ் T ஆல்ஃபா டிவைடட் பை TB மைனஸ் T ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. சரிங்களா. எல்லாத்துலேயுமே M வரும். எம்ங்கிறது காமன் தான், சேம். M இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் HP/KA. போன சம்மில் எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி எம்மை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 11.89. சாரி, இது ரூட்டுக்குள்ளே போட்டுட்டேன், அது ரூட்டுக்குள்ளே கிடையாது. ஓகேவா, அதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எம்மோட ஆன்சர் 11.89. இதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதாவது பின்னோட லென்த் வந்து 159 mm இருக்கிறப்போ எண்டு இன்சுலேட் ஆகிறப்போ இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது டெம்பரேச்சர் என்னங்கிறது தெரியாது, டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தெரியும். ஸோ இந்த சம்மில் டோட்டல் லென்த்து 159, தட் இஸ் L இஸ் ஈக்குவல் டு 159 mm. தென் எந்த இடத்துல டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும், அதுவும் எண்டில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லும் 159 mm தான். எந்த இடத்துல டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும், 159 mm தள்ளி தான். ஸோ L இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 159 mm. அதாவது எண்டில் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா L இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எண்டும் எல் லென்த்து தான், எந்த இடத்துல டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் அதுவும் எண்டில் தான். ஸோ L இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ L இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 159. இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T தெரியாது, கண்டுபிடிக்கணும். T ஆல்ஃபா 308, TB 473, அதே டேட்டா. சரிங்களா. அதாவது TB is equal to 200 degrees Celsius, that is 473 Kelvin. T alpha is equal to 35 degrees Celsius, that is equal to 308 Kelvin. இந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் தெரியாது, T ஆல்ஃபா, TB, T ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் காஸ் ஹச், இந்த ஹச்சுங்கிறது ஹைப் அப்படின்னு கேல்குலேட்டரில் இருக்கும். கேல்குலேட்டரில் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், ப்ளஸ் காசுக்கான பட்டன் நமக்குறீங்க அப்படின்னா காஸ் ஹச் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிரும். அதில் என்ன பண்ணலாம், வேல்யூ டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். கேல்சியில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எம் வேல்யூ நமக்கு தெரியும், எல்லும் எக்ஸும் சேம் தான். ஸோ எல் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 0 ஆயிரும். கொசிகன் ஹச் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இந்த டேர்மே சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 1 ஆகிடும். சரிங்களா. தென் இதில் வந்து காஸ் இன்ட்டு காஸ் ஹெச் ஆஃப் எம்எல், எம்முக்கு வேல்யூ தெரியும், எல்லுக்கு வேல்யூ தெரியும். அப்படி என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதாவது காஸ் ஹச் 0 அப்படிங்கிறது வேல்யூ 1. தென் இந்த ரிமைனிங் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்திங்க அப்படின்னா 0.295. இதில் T மட்டும் தான் தெரியாமல் இருக்கும். அந்த Tயை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 356.7 கெல்வின், தட் இஸ் ஈக்குவல் டு 83.7 டிகிரி செல்சியஸ். ஸோ எண்டில் உள்ள டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் இதே கண்டிஷனுக்கு 80 mm தள்ளி என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது டீங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, எக்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் டோட்டல் லென்த்துங்கிறது வேறு, எக்ஸுங்கிறது வேறு. போன கேஸில் வந்து டோட்டல் லென்த் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், ஏன்னா எண்டு டெம்பரேச்சர் தான் கண்டே பிடிச்சோம். ஆனால் இந்த கேஸில் டோட்டல் லென்த் வந்து 159 mm, எக்ஸுங்கிறது 80 mm தள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் எக்ஸு. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 159, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. அது மட்டும் மாறும். அதாவது எல் மைனஸ் எக்ஸை வந்து 0ன்னு போட்டோம் போன கேஸில். இந்த டைமில் எல்லுக்கான வேல்யூ எக்ஸுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது போட்டிங்க அப்படின்னா காஸ் ஹச் ஆஃப் இந்த வேல்யூ எம் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸு
காஸ் ஹெச் ஆஃப் எம் இன்ட்டு எல் அதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா போனதில் வந்து இது மொத்தமாக 1 ஆயிடுச்சு, ஆனால் இதில் வந்து 1 ஆகாது. இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 0.4354. அதுலேருந்து டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 379.8 கெல்வின், அதாவது 106.8 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே டேட்டா இருக்கிற சம்முக்கு ஃபின்னோட லென்த்தே 80 mm சொல்லிட்டாங்க. ஸோ ஃபின்னோட டோட்டல் லென்த் என்னது தான் 80 mm தான். அதே டைமில் எண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கன்வெக்ஷன் இருக்குது, அதாவது நாட் இன்சுலேட்டட். இந்த எண்டு வழியாக கன்வெக்ஷனில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதே டேட்டா புக் பேஜ் நம்பர் 49ல் ஷார்ட் ஃபின் எண்ட் நாட் இன்சுலேட்டட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். அந்த ஃபார்முலாவை போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ T மைனஸ் T ஆல்ஃபா டிவைட் பை TB பை T ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம், அதாவது ஷார்ட் ஃபின் நாட் இன்சுலேட்டட். லென்த்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதால ஷார்ட் ஃபின்னாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சேம் டெம்பரேச்சர் தான். TB இஸ் ஈக்குவல் டு 200 டிகிரி செல்சியஸ், T ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 35, K வேல்யூ H வேல்யூ எல்லாமே சேம் தான். ஸோ M வேல்யூ அப்படியே சேமாக என்ன பண்ணிடலாம், கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா சேம் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறதுனால M வேல்யூ அதே தான் வரும். 11.89 அப்படின்னு வரும். அதை மட்டும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் L வேல்யூ குறைஞ்சிருக்கு. டோட்டல் லென்த் ஆஃப் தி பின் வந்து என்ன அப்படின்னா 80 mm. ஸோ L இஸ் ஈக்குவல் டு 80 mm தான். எந்த இடத்துல டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும், டிட்டர்மைன் தி எண்டு டெம்பரேச்சர். ஸோ இந்த எண்டில் தான் டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லும் எக்ஸும் என்ன தான் அப்படின்னா 80 mm தான், சேம் தான். எண்டுலேயே டெம்பரேச்சர் கேட்டிருக்கிறதால இந்த ப்ராப்ளமுக்கு அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த சம்மில் எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80, அதாவது எண்டில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த தூரம் தான் எக்ஸு, அதே தூரம் தான் டோட்டல் லென்த்து. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 mm, தட் இஸ் ஈக்குவல் டு 0.08 மீட்டர். ஸோ எல் வேல்யூ எக்ஸ் வேல்யூ மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஹைட்ஸுங்கிறது கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், எம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகி ஒரு சிங்கிள் டேர்மாக வரும். அதுலேருந்து அன்னோன் டெம்பரேச்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சேம் வே. ஓகே, 416.1 Kelvin, that is equal to 143.1 degree Celsius. That's it. So this is how we can calculate the temperature at any point on the pin. அது லாங் ஃபின்னாக இருக்கலாம், ஷார்ட் ஃபின்னாக இருக்கலாம், ஷார்ட் ஃபின் வித் இன்சுலேட்டட் டிப்பாக இருக்கலாம். எந்த மாதிரி பின் கொடுத்தாலும் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எனி பாயிண்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ண முடியும். That's it. Thank you.